துணை முதலமைச்சர் இன்னைக்கு மதியம் நான் பார்க்கும்போது நல்லா பேசுனீங்க. இது அறிவாலயத்துக்கு வந்தாங்க வருவாங்களா, நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படி வந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து போட்டோ எடுத்து போட முடியும். அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். நான் தனித்து நான் போராடுறோம், நாங்க தனித்து நாங்க வந்து போராட்டம் பண்ணோம். நீ தனித்து போராடவில்லை, நீ தனித்து விடப்பட்ட நாள் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க. உன ஓட ஓட வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்க. ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்கிறோம். என்ன கட்சிக்காக கேட்கிறோம், நாங்க அறிவாலயம் பூசா கட்டத்துக்கான கேட்கிறோம். 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்பது இந்த 2152 கோடி ரூபாயில இருக்கின்றது. நீ சம்பந்தமே இல்லாம பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற நீ கையெழுத்து போட்டா தான் நான் அந்த பணம் தருவேன் என்று சொல்லுகிறாய்.